இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா எந்த சீஃப் கெஸ்ட் இல்லாம ஏன் இது வச்சிருக்கேன்னா, யார் வேணாலும் நம்ம கூப்பிட்டா ஒரு ப்ரெஷர் பண்ணா தம்பி விஜய் சேதுபதியோ இல்லை யாரோ வரிசையா சொல்லலாம், பேர் சொல்லி கூப்பிட்டா வந்துடுவாங்க. வந்து என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் பார்த்ததுல படத்தை பத்தி அப்படி இருக்கு இப்படி இருக்கு, தமிழ் சினிமாவை புரட்ட போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி, அப்படி இல்லாம ஓகே நாளைக்கு வரலாறு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லாம, நம்ம ஏதோ படம் பண்ணியிருக்கோம், நமக்கு பிடிச்ச படம் பண்ணியிருக்கோம், நீங்க கொடுத்த காசுக்கு கண்டிப்பா அது வேஸ்டா இருக்காது. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனாலதான் சீஃப் கெஸ்ட் இல்லாம என்னுடைய நண்பன் கருணாமூர்த்தி ஐங்கரன் உடைய மேனேஜிங் டைரக்டர் கருணா, எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் போட்டு கருணா. தென் இன்னொரு சீஃப் கெஸ்ட் டைமண்ட் பாபு, மேல வாங்க மேல வாங்க, இவர்தான் மேல வாங்க பாபு, பாபு சார் மேல வாங்க. என்னுடைய முதல் படத்துல ஊமை விழிகள்ல அவருக்கு ஒரு சேர் போட்டுடலாம் மாதிரி. பிஆர்ஓ இன்ட்ரடியூஸ் ஆனது. இவரை பத்தி சொல்லணும்னா, ஒரு வாட்டி ஷூட்டிங்ல ரஜினி சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, பிரபு இருந்தாரு, பிரபுண்ணா இருந்தாங்க, எல்லாம் இருக்கும்போது நாங்க போனோம்னா ஹீரோ 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 இங்க வாங்க அப்படின்னாரு. பாபு சார் பின்னால 2 பேர் நிக்கிறாங்க, யாரு என்ன நினைச்சா என்ன அப்படின்னு சொன்னவர் தான். என்ன பாபு கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ ஹீரோன்னு ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி பழக்கிறாங்கனால அப்படியே கூப்பிடுறான்னு சொன்னாரு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு 3 சிறப்பு அம்சம் இருக்கு. ஒன்னு, எல்லாருமே புது டெக்னீஷியன். நான் முதல்ல கீர்த்தி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால கதையை கேட்டோன்னு எனக்கு அது பிடிச்சிச்சு. இவன் கூட மதனா வந்தான், மதன் ஒரு பையன் வந்தான், இவனுடைய நல்லா இருக்குப்பா, இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், உனக்கு அது பிடிச்சிச்சுன்னா நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் நம்ம பண்ண முடியும், சார் பண்ணலாம் அப்படின்னா. இல்லை அப்படி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போயிட்டு வா அப்படின்னு. சரி சார் அப்படின்னு போனா ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி வந்துட்டான். இல்லை சார் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா. சரி பண்ணும்போது உட்கார்ந்துட்டு, சார் யூனிட்டா எல்லாரும் ஒன்னா நாங்க சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். யூனிட்டா? யார் யூனிட்? மியூசிக் டைரக்டர் புதுசு, எடிட்டர் புதுசு. அப்படியா? சரி, அவங்க எல்லாத்துக்கும் திறமையா இருக்கா? சார் கேட்குறீங்களா அப்படின்னா. ஒன்றும் வேண்டாம், சரி வர சொல்லு, எல்லாரும் வெளியே தான் நிற்கிறாங்க, வரிசையை கூப்பிட்டுட்டு வரேன்னு வரிசையா எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வரேன். அப்படி வரிசையா உள்ள வந்தவங்க தான். அதுல மியூசிக் டைரக்டர் வர, என்னடா எடுத்துட்டு வந்த நீ? ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான். லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துட்டு வந்து இதுக்கு இப்படி ரீரெக்கார்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு உண்மையில இம்ப்ரெசிவா இருந்துச்சு. சரி, நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு வாத்தியார் மாதிரி இருக்கோமே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போட்டுட்டு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். இவங்க சின்சியாரிட்டி பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நாங்க ஒடிசா போறோம். ஒடிசால இவங்களை ட்ரெயின்ல அனுப்பிச்சிட்டு நான் ஃபிளைட்ல போயிட்டேன். போகும்போது அங்க அந்த பைக் ஷாட் பாத்தீங்களா ட்ரெய்லர்ல, அந்த பைக் அங்க ஹையர் பண்ணணும். நான் உதவிட்ட கூப்பிட்டுட்டு பைக்கு இந்த மாதிரி, சார் நாங்க ட்ரெயின்ல வரும்போது தூக்கிட்டு வந்துட்டீங்களா? ட்ரெயின்ல புக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க, அது அவனோட பைக்கு. ஸோ அந்த பைக்கு சரி போய் எடுத்துட்டு வாங்கன்னா, பைக்கு புவனேஸ்வர்ல இல்லாம கல்கட்டா போயிடுச்சு. என்னடா நாளைக்கு ஷூட்டிங் கல்கட்டாக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளவு சின்சியாரிட்டி. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க சின்சியாரிட்டி பார்த்துட்டு நான் உண்மையிலே எனக்கு ஊமை விழிகள் ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த பசங்களை வச்சு ஒரு அருமையான டீம். இது ஹார்ட் ஒர்க்கிங். இன்னைக்கு சினிமா இருக்கிற கரப்ஷன் எதுவுமே இல்லை. வண்டி வந்தாதான் இல்லை, எல்லாம் ஒரு 10 பைக்ல வந்துருவாங்க லொகேஷன்ல. ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா இருப்போம். என் பிள்ளைகளோட 2 வருஷம் நான் இவங்க கூட தான் அதிகமாக இருந்தேன்.
ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மிக்க பெரிய நன்றி. தென் இந்த படத்துல இவங்க சொன்னது வரிசையா சொல்லலாம். இவங்க எல்லாம் சொன்னாங்க, சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி அது எல்லாம் உண்மை, எல்லாரும் உண்மை. ரமேஷ் திலக் வரல, அவனும் அதுதான் சொன்னான். சார் பணம் அப்புறமா பேசுவோம், ஆதித்ய மேனன் அப்படிதான் சொன்னான், பிரேம் அப்படித்தான் சொன்னான், எல்லாருமே அப்படிதான். உண்மையில எனக்கு என் மேல ஒரு பெருமை ஆயிடுச்சு. அடப்பா உண்மை, இப்போ ஜனங்க நம்மள நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே. ஆனா உண்மையில நான் இவங்க சொல்றதோட நான் முன்னால இருக்கணும், நான் அஹெடா இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு மட்டும் இல்ல, ஜனங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு மேல நான் இன்னும் 2 பேரை நான் மென்ஷன் பண்ணோம். என்னுடைய நண்பன் இணைந்த கைகள் ஊமை வெளிகள் பண்ண செல்வகுமார், அவர் நான் இந்த படத்துல ஒரு கேமரா சூப்பர்விஷன் மாதிரி பண்ண வச்சேன். தென் வேலுமணி எனக்கு டயலாக் ரைட்டர், இந்த படத்துக்கு ஒரு புது டயலாக் ரைட்டர் சரவணகுமார், அவர் வரல. அவங்க ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர் ஆல்சோ, சரவணகுமார் அண்ட் ஏகே சேகர். வேலுமணி ஒரு பெரிய ரைட்டர், தவறிட்டாரு. இந்த நேரத்தில் அவரையும் மனசுல வச்சுக்கிட்டு கண்டிப்பா எங்க இருந்தாலும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு அவருடைய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட இருந்திருக்கு. உங்க எல்லாத்துக்கும் அதிகமா நேரம் ஆயிட்டு இருக்கு. மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒரு தரமான படம், நிச்சயமா மக்கள்கிட்ட போய் சேரும். நன்றி, வணக்கம்.